ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மோனி. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, ஜனக ஆனால் 2025ல தமிழ் டப்ல ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய கோர்ட் ரூம் காமெடி டிராமா மூவி. சுபாஷ் தான் ஹீரோவா நடிச்சிருக்காரு. சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி. என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு பொண்டாட்டியோட சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காரு. நாம ஒரு மிடில் கிளாஸ் சார்ந்த ஆளு, நமக்கு வந்து காசு பணம் இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி டைம்ல நமக்கு புள்ள குட்டி எல்லாம் வேணான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு காண்டம் யூஸ் பண்ணி சந்தோஷமா இருக்கிற வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருது. ஹீரோயின் பிரெக்னன்ட் ஆயிடுறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு காண்டம் கம்பெனி மேல நம்ம கதையோட ஹீரோ கேஸ் போட பாட்டி பண்ண லீலைகள் என்னங்கிறத இந்த படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. வெனிலா கிஷோரோட காமெடி இந்த படத்துல நல்லா இருக்கு. தமிழ் டப்பிங் லிப்சிங் கூட ப்ராப்பரா தான் இருக்கு. ஒரு ஆவரேஜான காமெடி டிராமா மூவி. டைம் பாஸ்க்காக வேணா பார்க்கலாம். அதை தாண்டி படத்துல பெருசா ஹைலைட் பண்ணி நோட் பண்ணி சொல்ற அளவுக்கு எதுவுமே எஃபெக்டிவா இல்ல. ஹீரோவா சுபாஷ் பல இடத்துல ஸ்கோர் பண்ண நல்லாவே ட்ரை பண்ணிருக்காரு, எஃபோர்ட் போட்டிருக்காரு. ஹீரோயினோட அங்கங்க எமோஷன், அப்பா சென்டிமெண்ட்டுமே லைட்டா ஆர்குமெண்டோட மோத தான் ட்ரை பண்ணிருக்கு. கமர்ஷியல் என்டர்டைன் டிராமாவா பிரசென்ட் பண்ணிருக்காங்க. ஸ்கிரீன் பிளேயோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆவரேஜா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் சிம்பிளா, சட்டிலா, பிரெடிக்டபிளா, ஃபிளாட்டான ஒரு டோன்ல போயிடுச்சு. என்ட்ரோல் ட்விஸ்ட் நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் சிம்பிளா முடிச்சு சாட்டிஸ்ஃபைங்கா சுபம் போட்டு வாழ்த்து சொல்லிடுவாங்க. படத்துல பல விஷயத்தை இன்னும் பெட்டராகவும் ப்ராப்பராகவும் என்கேஜிங்காகவும் பண்ணிக்கலாங்கிறத கண்டிப்பா நீங்களே யோசிப்பீங்க. படத்தோட ரைட்டிங் பயங்கர வீக்கா இருந்துச்சு. ஸ்டோரியோட மெயின் கோர் பிளாட்லயே பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான லைன் இருந்தாலும் கான்ஃபிளிக்ட் கேரக்டரைசேஷன் சொல்லி எதையுமே இவங்க கரெக்ட் பண்ணாம விட்டுட்டாங்க. படத்துல ஒர்க் அவுட் ஆன காமெடியுமே சப்ஜெக்டிவ்ங்கிறதுனால எல்லாரோட கப் ஆஃப் டீ இது இல்லைங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. படத்தோட சப் ஸ்டோரிஸ், லேயரிங், கான்ஃபிளிக்ட்ல இவங்க ஃபோக்கஸ் பண்ணியிருந்தா படம் வேற லெவல்ல இருந்திருக்கும். நரேஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் டீசென்ட் வாட்சா இருந்ததுனால ஒரு ஆவரேஜ் தமிழ் டப்டு மூவியா போயிடுச்சு. யூடியூப் அண்ட் ஆஹா வீடியோஸ் தமிழ்ல இப்போ ஸ்ட்ரீமிங் ஆயிட்டு இருக்கு. டைம் பாஸ்க்காக வேணா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த ஜனக ஆனால் மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 5.2 அவுட் ஆஃப் 10. இந்த ரிவ்யூ செக்மெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துரும். டாடா பை, see you, love you all.